கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டியன் 20க்குட்பட்ட கணபதி மாநகர் பகுதியில் நடைபெற்று வரும் 24 மணி நேர குடிநீர் திட்டப் பணிகளை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைவாக முடித்திட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். அதேபோல கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் 51க்குட்பட்ட சௌரிபாளையம் பகுதியில் மழைநீர் வடிகால் புனரமைப்பது தொடர்பாக மேயர் ரங்கநாயகி இன்று நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் 51க்குட்பட்ட சௌரிபாளையம் பகுதியில் உள்ள நூலகத்தில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு வருவதை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை விரைவாகவும் தரமாகவும் செய்து முடிக்க சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு அறிவுறுத்தினார். பின்னர் கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் 5க்குட்பட்ட வழியாம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் ரூபாய் 54 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை மேயர் ரங்கநாயகி இன்று திறந்து வைத்தார்.